இன்னைக்கு நம்ம ஈஸியா ஸ்லீவ்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு எப்படி டிரா பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது வந்துட்டு ஸ்லீவ் லெங்த். டோட்டல் லெங்த் ஸ்லீவ் பாட்டம் ரவுண்டு 13, ஸ்லீவ் லெங்த் 6. ஸோ இது எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவ் லெங்த் எவ்வளவோ அது பிளஸ் ஜாயினிங்காக நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, அப்போ 7 இன்ச் வைக்கிறேன். இப்போ அங்கிருந்து ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த டாப் இந்த இடத்துல இருந்து இங்க 4.1 எடுக்கிறேன். அது எப்படின்னா, ஆர்ம் ரவுண்ட் பை 2 -1 பண்ணோம்னா 18.5 by 2 - 1 பண்ணோம்னா 8.25. அது டிவைடட் பை 2 போட்டோம்னா 4.1. ஸோ இங்கே கை வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குது அப்படின்னா 3.54 வரைக்கும் நம்மளுக்கு வந்து வைக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஆர்ம் ரவுண்ட் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஆர்ம் ரவுண்ட் பை 2 18.5 டிவைடட் பை 2 9.25. இங்கேருந்து இங்கே எங்கே 9.25 வருதோ அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து 1 இல்லைன்னா 1.5, மேக்ஸ் 1.5, 1.5 எடுத்துக்கிறேன் இங்கேருந்து இங்கே. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கேயும் 1.5 எடுத்துட்டு நம்மளோட ஆர்ம் ஸ்கேல் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை டச் பண்ண மாதிரி ஒரு கர்வ் போடணும். இப்போ இது வந்து ஃபுல்லாக இப்படி போய் இந்த இடத்துல எண்ட் ஆகாது. இந்த மாதிரி சம்வேர் அரவுண்ட் இங்கே எண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்த இப்படி கர்வியாக ஈவன் பண்ணி விட்டுருங்க. ஷார்ப் எண்டாக இல்லாமல் இந்த மாதிரி கர்வாக போட்டுருணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே 9.25 இல்லையா, அதில் அப்படியே மிட் பாயிண்ட் எடுங்க. .1 4.1 எடுத்துட்டு அப்படியே அந்த ஃப்ரண்ட்ல அந்த கர்வ் போட்டோம் இல்லையா, அங்கேயும் அந்த பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே. இது வந்து பேக் கைக்கானது, இது வந்து ஃப்ரண்ட் கைக்கானது. ஸோ இங்கேருந்து ஒரு கர்வ் போட்டு ஜாயின் பண்ணும். இப்போ பாடி பேட்டர்ன்ல நம்ம வந்து 1.5 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் பாட்டம் ரவுண்ட் எவ்வளவோ அதை வந்து டிவைடட் பை 2, ஸ்லீவ் பாட்டம் ரவுண்ட் பை 2 6.5. அந்த 6.5 கீழே மார்க் பண்ணுங்க. அங்கிருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. மார்க் பண்ணிட்டு இந்த லைனை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம கட் பண்ண வேண்டியது இதுதான். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃப்ரண்ட் கர்வ் வந்து அடுத்து வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து நம்ம அடுத்து வந்து கட் பண்ணணும். பேப்பர் வந்து ஃபோல்டில் இருக்கணும்.
இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டு வச்சுக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் ஆர்ம்ன்றதுக்கு. இது வந்து சென்டர்லேயே ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஸோ இது பேக் காம்க்கானது, இது ஃப்ரண்ட் காமானது. நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.